அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஐபான் வணக்கம். நான் ஷிராஸ் யூனுஸ். இப்போ நான் இருக்கிறேன் தோப்பூர், ட்ரிங்கோமலி டிஸ்ட்ரிக்ட்ல அல்ஃபலா மூத்தூர் அல்ஃபலா ஸ்கூல், மூத்தூர் தோப்பூர் ஏரியா. இங்க விசேஷமா 300 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப் டு O level 11வது இயர் 11 மட்டும் கிளாஸஸ் இருக்கு. இந்த கிளாஸஸ்ல இந்த மாதிரி ஸ்கூல்ல விசேஷம் காரணம் என்னன்னா, இது எல்லாம் பார்க்கணும். இது எங்கட சமுதாயம், நான் முஸ்லிம் சமுதாயம் மட்டும் சொல்லல, இலங்கை உள்ள எதிர்காலம், ஃபியூச்சர் லீடர்ஸ், எங்கட பிள்ளைகளை நாங்க எந்த மாதிரி படிக்க வைக்கிறோம், அதுக்கப்புறம் பொறுப்புதாரிகள் உங்கள்கிட்ட வாரேன். நான் அதுக்கு தேவையானதுக்கு காதால கேட்டு கண்ணால பார்த்துருங்க. உங்களுக்கும் இருக்கு ஆப்போ. என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த அல்ஃபலா ஸ்கூல்ல இயர் 11 மட்டும் கிளாஸஸ் இருக்கு. இந்த ஸ்கூல்ல O level மட்டும் படிச்சுட்டு பிள்ளைகள் A லெவலுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கு போகணும், பக்கத்துல இருக்கிற ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு 6 பேர் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்கூல்ல பாப்பீங்க, நல்ல வசதிகள் இருக்கிற ஸ்கூல்னு சொல்லி. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த வசதியில இந்த பின்தங்கின குடும்பங்கள் இருக்கிற அந்த பிரிவிலேஜ், அவங்களுக்கு வசதிகள் குறவு, ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு படிப்புக்கு தேவையான ஒரு ஆசை உணர்வு, அதுதான் அவங்களை இங்க கொண்டாந்து இருக்கு. வாங்க இங்க வாங்க. இந்த கிரேட் 8 வாங்க. இந்த கிரேட் 8 இதுதான் டெஸ்க், ரைட்? பிளாக் போர்ட். டீச்சர்ஸ் மார்கள் இங்க படிச்சு கொடுக்குறாங்க. ஓ, ஃபர்னிச்சர் பார்க்கணுமா? இப்ப கொடுக்குறேன். இதுதான் கிரேட் 8 புள்ளைங்க கூட்டுவாங்க. ஓகே, இது கிரேட் 8 புள்ள ஒண்ணே இப்படி உட்கார்ந்து இப்படி படிக்கும். சின்ன பிள்ளைகள் படிக்கிற இடங்கள்ல இப்படி இருக்கிற நிலைமை. இதுதான் எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள். நான் சிங்கள பாஷை ஆள்கள்ல சிங்கள மக்கள் வேறையா பேசல, தமிழ் பேசும் இலங்கை உள்ள ஸ்பெஷலி அல்ஃபலா, மாஷா அல்லாஹ், எப்படி பேர். இது கிரேட் 7 பார்க்கணுமா? இது இந்த பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க. 300 பிள்ளைகள் தான், ரைட்? இது இருக்கு அவங்களோட ஃபர்னிச்சர். இது எங்களோட சமுதாயத்துடைய நிலைமை. எவ்வளவு காலமா இந்த கட்சி அந்த கட்சி, இந்த தலைவர் அந்த தலைவர் பின்னுக்கு போயிட்டு டாய்லெட் பேப்பரும் பக்கெட்டும் எடுத்து கழுவி இருக்கிறீங்க. உங்களுக்கு இதுதான் சொல்லணும். இது கிரேட் 7. இங்க வா. இது கிரேட் 7. இந்த கிளாஸ் நிலைமை பாத்தீங்களா? இந்த கிளாஸ்ல கிரேட் 7 பிள்ளை, இயர் 8 பிள்ளை படிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவுறதுக்கு யாரும் வராங்க இல்ல. இஃப் யூ ஆல் கேன் ஹெல்ப், கவர்மெண்டால ஹெல்ப் வருதோ இல்லையோ, பின்தங்கின ஸ்கூல்களுக்கு வரது இல்ல. எல்லாமே பெரிய பெரிய முஸ்லிம் ஸ்கூல், பெரிய பெரிய சிங்கள ஸ்கூல், பெரிய பெரிய கிறிஸ்டியன் ஸ்கூல், பெரிய பெரிய புத்திஸ்ட் ஸ்கூல்னு சொல்லி, தமிழ் ஸ்கூல், இந்து ஸ்கூல்னு சொல்லி நாங்க பிரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அது வேற விஷயம். பட் இவங்களுக்கு தேவையான உதவிகள் வருது இல்ல. இது கிரேட் 7 பிள்ளை, இயர் 8 பிள்ளை உட்கார்ற கிளாஸ், இந்த ஃபர்னிச்சர். இது பிரைமரி ஸ்கூல்ல சின்ன பிள்ளைகள ஸ்கூல்ல இருக்கிறது. இதுகளுக்கு உங்களுக்கு உதவணும்னா உதவுங்க. சதுக்கா ஜாரியா, கபூர்ல போனாலும் இது வேலை செய்யும். உங்களோட மீட்டர் டவுன் ஆகும். நாங்க நினைக்கிறோமே, நான் மவுத்தாவின பிறகு எனக்கு நன்மை சேரணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நன்மை சேரும் உங்களுக்கு. நான் இந்த டைம்ல நைட்டுக்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் பெரிய ஒரு பயணம் ஒன்று கடத்தி வந்திருக்கிறேன். நாங்க மெஷின் அல்ல, ஆனா இது பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு இந்த மாதிரி குரல் கொடுத்து இதுகள் தான் அவங்க இருக்கிற விஷயங்கள். உங்களுக்கு தெரியுமா, இது கஷ்டப்பட்ட ஸ்கூல்கள். இது ஒரு போர்டா இருக்குது. இந்த ஸ்கூல்ல லைப்ரரியில ஃபர்னிச்சர் தேவையா இருக்கு, பிள்ளைகளை உட்கார்ந்து எடுக்கிறதுக்கு. பட் இதுகள் செய்யறதுக்கு யாரும் இல்லை, இதை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லை. 2 நல்ல வார்த்தை பிடிச்சா வாக்கு கொடுத்து எங்கேயோ அனுப்பிடுறீங்க. அவங்க ஃபுல் செட்டில்மெண்ட், ஆனா உங்களுக்கு செட்டில்மெண்டே இல்லை இங்க உள்ள மக்களுக்கு. ஸோ அதனால நான் சொல்றேன், புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணுங்க. இந்த கல்விக்கு நீங்க உதவுங்க. இந்த மாதிரி வேலைகளுக்கு உதவுங்க. ஷிராஸ் யூனுஸ், எங்களே தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் டீடைல்ஸ் நாங்க கொடுக்குறோம். ஏழுமான அளவுக்கு உதவுங்க. பெரிய ஒரு நன்மையா இருக்கும் உங்களுக்கு. ஏன், இது பிள்ளைகள் படிச்சு எங்களுடைய எதிர்காலம். டாக்டர்ஸ், லாயர்ஸ், என்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், உலமாக்கள் எல்லாம் இங்க இருந்து உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். சோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நாங்க சந்திக்கும் வரை இதுல ஒரு நல்ல ஒன்று நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவணும்னா, உங்களுக்கு சதகா ஜாரியா செய்யணும்னா ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல ஸ்கூல்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் சேர்ந்துட்டு வேலை செஞ்சு உதவும். இலங்கை உள்ள ஆட்கள், நான் தனி கொழும்பு மட்டும் பார்க்கறது இல்லை, எல்லாம் இலங்கையில இருக்கிற கல்விக்காக இன்ஷா அல்லாஹ் குரல் கொடுத்து வேலை செய்யக்கூடிய நியத்தோட உங்களுடைய விடை பெறுகிறேன். நான் ஷிராஸ் யூனுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.